கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். ஆண்டவர் நோக்கி கெஞ்சினேன் என்று சொல்லி அந்த 11ஆம் வசனத்துல அப்படி அவர் கூப்பிட்ட போது, அவர் கெஞ்சின போது, ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரை நோக்கி கெஞ்சின பொழுது ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஏன் நம்ம ஆண்டவரை கூப்பிடணும்? ஏன் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நம்மை தாழ்த்த வேண்டும்? இங்கே கெஞ்சினேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவரிடத்துல தன்னை முழுவதுமாக தாழ்த்துகிறதை நாம் பார்க்க முடியுது. ஒரு ராஜா ஆண்டவர்கிட்ட கெஞ்சினேன் என்று சொல்லுகிறார் அப்படின்னா, தன்னுடைய எல்லா நிலைகளையும் மறந்து தான் ஒன்றுமில்லை, ஒரு வெறுமையானவன் அப்படின்ற ஒரு நிலையில தேவ சமூகத்துல வந்துக்கிறார். அப்போ ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு, ஒரு ராஜா தன்னுடைய திறமைகளை எல்லாம், இவரை பற்றி மக்கள் சொல்லுகிறார்கள், அவர் யுத்தத்தில் வல்லவர் என்று சொல்லி, அவர் மிகுந்த சௌரியம் உள்ளவர். அப்படிப்பட்ட ஒரு ராஜா, அவரை பற்றி நாம் நிறைய காரியங்களை வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் பாருங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார். பொதுவா ஒரு ராஜா என்ற நிலையில் இருக்கும்போது, ஒன்று தன்னுடைய போர் சேவகர்கள் பராக்கிரமசாலிகளை கூப்பிடுவார்கள், அல்லது தன் அண்டை ராஜாவை யுத்தத்துக்கு கூட சேர்த்துக்குவாங்க, அல்லது தனக்கு பிரச்சனை என்று சொன்னால் அவர்களை தன்னோடு கூட சேர்த்து கொண்டு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனா இங்க தாவீது நீங்க பாத்தீங்கன்னா, மற்ற ராஜாக்கள் எல்லாம் கூட யுத்தத்துக்கு போகும்போது, நீ வரியா நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா சேர்ந்து போயிருப்பாங்க. ஆனா இந்த தாவீது மாத்திரம் தான் ராஜாவாக சிங்காசனத்துல வீற்றிருந்த பின்பு, அதுக்கு முன்னாடி ஆகேசு கூட போவாரு. அதனால யுத்தத்துக்கு போகும்போது ஆகேஷ் வேணான்னு சொல்லிடுவாரு. ஆனால் இந்த தாவீது ஆண்டவரை மாத்திரமே சாத்திருந்தார். அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். தன்னுடைய எந்த சூழ்நிலையிலும் அவர் கர்த்தரை மட்டும்தான் சார்ந்து கொள்வார், கர்த்தரை தான் நோக்கி கூப்பிடுவார். உடனே எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் ஆண்டவர். அடுத்து அவரை நோக்கி கெஞ்சினேன்னு சொல்றார். அப்படி அவர் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு கெஞ்சின பொழுது ஆண்டவர் என்ன செய்தாராம்? 11ஆம் வசனம் சொல்லுகிறது, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் அற்பமா எண்ணாத ஒரு தேவன். நாம் ஜெபிக்கும் பொழுது, நாம் தேவ சமூகத்துல நாம் கெஞ்சும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி கூப்பிடும் பொழுது, கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது, அவர் நம்மை அலட்சியம் பண்ணாத தேவனாக, நம்முடைய உபத்திரவங்களை கண்டு அவர் அலட்சியம் பண்ணாத தேவன். அவர் என்ன செய்கிறார்? அவர் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணி நீர் என்று சொல்கிறார். அப்படின்னா அவர் கூப்பிட்ட போது மாத்திட்டாரு அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற, ஆண்டவர் நோக்கி ஆண்டவரே இரக்கம் செய்யும், இரக்கம் செய்யும், எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி கெஞ்சுகிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். என்ன காரியங்களுக்காக நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம், என்ன காரியத்துக்காக தேவ சமூகத்திலே கெஞ்சி கொண்டிருக்கிறோம், ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யும், எங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும், இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எங்களை விடுவித்தருளும் என்று சொல்லி எந்த காரியத்திலே நீங்கள் கெஞ்சி கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் அந்த இடத்துல உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறார். சங்கீதக்காரனாகி தாவீதனுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர் என்று எழுதியிருக்கிறார். நம்முடைய ஜெபத்திற்கும் நம்முடைய கெஞ்சுதல்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பார். நம்முடைய புலம்பல்களை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணி, அதுக்கு அடுத்து அவர் அப்படியே அதை கண்டினியூ பண்றாரு. என் மகிமை அமர்ந்திராமல்
உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரட்டை களைந்து போட்டு அப்படின்னு சொல்லி போடுறார். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரட்டை களைந்து போட்டு. அப்போ இவருடைய மகிமை சும்மா இருக்கல, அவரை கீர்த்தம் பண்ணுவதற்காக அவருடைய ரட்டை களைந்து போட்டு. ரெட்டு என்று சொல்லும் பொழுது அன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் ஏதாவது புலம்பல் பாடும் பொழுதெல்லாம் அவர்கள் ரெட்டுடுத்திருப்பார்கள். அதாவது வேதத்திலே பார்க்கும் பொழுது தங்களுடைய பிரச்சனை நேரத்தில் தங்களை தாழ்த்தும் பொழுது, தேவ சமூகத்தில் புலம்பும் பொழுது அவர்கள் தங்கள் மேலே உபவாசம் கூடும்போது மேலே சாம்பலை போட்டு தங்களை பெருமையாக்கி சாம்பலில் போய் உட்கார்ந்துருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, அத அவருடைய மகிமையை அமர்ந்திருக்க பண்ணாம அந்த ரெட்டெல்லாம் களைந்து போட்டு இப்ப அவருடைய மகிமையில என்ன பண்ணார், ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுகிறார். எப்படியா, மகிழ்ச்சியுடனே, மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைகட்டினீர். அவரை கீர்த்தனம் பண்ணும்படி, ஆண்டவரை துதிக்கும்படியா, அவருடைய மகிமை தங்கி இருக்காம ஆண்டவரை துதிக்கும்படியாக அந்த ரெட்டு களைந்து போடப்படுகிறது. அவருடைய சிறுமை களைந்து போடப்படுகிறது. இன்றைக்கு கூட ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற, கெஞ்சுகிற உங்களுடைய ரெட்டு களைந்து போடப்படுகிறது. உங்களுடைய நிலைமைகள் கர்த்தர் மாற்றி அமைக்கிறார். தேவ சமூகத்திலே தாழ்த்துகிற, வெறுமையாக்குகிற சூழ்நிலையில கர்த்தர் மாற்றி அமைத்து உங்களுடைய மகிமையை கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்த செய்கிறவர். உங்க நிலையிலிருந்து உங்களை மகிமைப்படுது. அன்றைக்கு பாருங்க, தாவீது ராஜாவினுடைய மகிமை அது அமர்ந்திருக்கல அப்படின்னா, அவர் அந்த ராஜ நிலையிலே, அவர் அந்த தாழ்த்தப்பட்ட அந்த சூழ்நிலையா கர்த்தர் ரெட்டை களைந்து போட்ட உடனே அந்த மகிமையிலே கர்த்தரை கீர்த்தனம் பண்றார். அவர் ராஜா என்கிற நிலையில நின்று கர்த்தரை கீர்த்தனம் பண்ண தேவன் அங்கே கிருபை பாராட்டுகிறார். அதாங்க சொல்றார், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினேன். புலம்பல் பாடுவார்கள், ரெட்டை உடுத்தி கொண்டு புலம்பல் பாடுவார்கள். ஆனால் இப்பொழுதோ கீர்த்தனம் பண்ணுகிறார். ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுகிறார், ஆண்டவரை பாடுகிறார், ஆண்டவரை வார்த்தைகளை சொல்லி, மேன்மையான வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ண கர்த்தர் உதவி செய்கிறார். அடுத்து அதிலே சொல்றாரு, மகிழ்ச்சி என்னும் இடைகட்டினாலே, மகிழ்ச்சி என்னும் கட்டினாலே என்னை இடைகட்டினீர். அவர் அந்த கீர்த்தனம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு பயங்கரமான மகிழ்ச்சி. ஆண்டவரை துதிக்கிறது, ஆண்டவரை புகழ்ந்து பாடுவது அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி என்னும் அந்த கட்டினாலே அவரை எடை கட்டுகிற ஒரு ஆண்டவர். ஆண்டவருடைய சமூகத்துல அவர் கெஞ்சி, ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கெஞ்சின ஒரு வாழ்க்கையில கர்த்தர் மாற்றங்களை ஏற்படுத்தினாரு. கர்த்தர் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினாரு. உடைய இரட்டை களைந்து போட்டு மகிமையை அமர்ந்திராமல் ஆண்டவரை கீர்த்தனம் பண்ண வைத்தார். அதே போல நீங்களும் கீர்த்தனம் பண்ண, நாமும் கீர்த்தனம் பண்ண கர்த்தர் உதவி செய்கிறார். அது மாத்திரமல்ல, மகிழ்ச்சி என்னும் கட்டினாலே நம்மை இடைகட்டுகிற தேவன். நம்முடைய புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறி இப்பொழுது மகிழ்ச்சியினால் நிரப்பப்படுகிற நேரம் அவர் மகிழ்ச்சியினாலே நம்மை இடைகட்டுகிறவர். இடைகட்டி ஆசீர்வதிப்பாராக.